எங்கே கொப்பரை பல்லா நான் சென்டர் வியூ பார்த்துட்டு இருக்கேன். பாத்துடா இப்படி கிஸ் கொடுத்து அந்த காருக்கு காருக்காரங்க முத்தம் கொடுத்துட போறாங்க. அப்புறம் இங்க வர்றாங்க, தமிழ்ல எழுதிருக்காங்களா? ஆனா அது காமிச்சது பூரா 800 ரூபாய்க்கு சொன்னாங்க. இங்க என்ன ஒரு இது ஏசி இருக்குடா, ஃபேன் இருக்கு பாருடா. டேய் ஏசியா சொல்ல மாட்டாங்க. சரி போய் காட்டிட்டேன் கேமரா போடுறதா. சரி ரிஸ்க் மாத்துங்க. சரி சொல்றா போலாம், அப்படியே ரிவ்யூ கொடு. அதனால பாத்திரப்பலா வேட்டி பறந்துட போகுது. வேட்டி பறக்கிறத பார்த்தா அது கடையில தான் வியூ ஆகும் போல் இருக்கு. புலா கொப்பரையோட சட்ட கலர்ல ஜட்டி போட்டுருக்கடா. இது வராங்க, எது சொல்றாங்க, எது பேசிப்போம், ஏதோ வீடியோ கொடு. முதீஸ்வரர் டெம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ரீச் ஆகி குளிச்சு முடிச்சு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி பீச்லேயுமே நம்ம குளிச்சிட்டோம். அது பீச்சில் குளிச்சாச்சு. அதுலேருந்து அப்புறம் ட்ரெடிஷ்னலுக்கு மாதிரி ரூம் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இப்போ கோயிலுக்கு போகிறோம். இப்போ கோயில் வந்து 3 மணிலேருந்து ஓப்பனில் இருக்கும். அதோட போகிறோம். ஆமாம். இப்போ என்னென்ன அவன் வேட்டி வந்து காமிக்கணும்னு சொல்லி அப்போலேருந்து போராடிட்டு இருக்கான் பையன். காமிச்சிடும்ல வேட்டியோடு இருக்கான். வா பொண்ணு பார்க்கணுமாம்மா. திவ்யா மாதிரி இருக்கிற பொண்ணு இருந்தால் ஓகே, ஏன்னா பேர் கார்த்தி. அதனால திவ்யா மாதிரி இருக்கிற பொண்ணுலாம் அக்செப்ட் பண்ணுங்க, டீல் ஓகே. பரவாயில்லையா? பலா 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 மாப்பிளைக்கு அட இவன ஒரு நடந்து போறேன். அத கக்கூஸ் போயிட்டு தொடக்காம நடப்பாக்கலாம், அந்த போயிட்டு நடந்து போறேன். அங்க பாரு கொப்பரை நடக்கிறத பாரு. போயிட்டு காலை தொடக்காம வருவான்ல, அத போய் போறா பாரு. கொப்பரை இங்க வாங்கடா பின்னாடி கேமராக்கு. இது கக்கூஸ் போகாம தொடக்காம வர்றதா? என்னடா ஆச்சு? இதெல்லாம் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படிங்க சொல்றியா? அவனுக்கு காட்டுங்களே, இந்த கக்கூஸ் போயிட்டு தொடக்காம வருவாங்களா, அந்த மாதிரி நடந்து வருவான்ட்டு. அது காமிச்சிட்டு அவன் நடந்து வர. சரி ஏதாவது சொல்லுங்கடா அப்படியே. என்னத்த தப்பு தெரியுதா? ஐயோ இது போட்டுருவனே, என்ன பண்றது? ரைட் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து புதுசாக ஒரு மாப்பிள்ள வந்து உருவாக்கிருக்காரு கார்த்திக் வந்து நம்ம பொண்ணு பார்க்குறோம். திவ்யா மாதிரி பொண்ணு கேட்டிருக்கேன். நீ என்ன சொல்ற? திவ்யாவே பார்த்து திவ்யாவே கட் பண்ணிப்போம். திவ்யா வேணா, திவ்யா மாதிரி பொண்ணு போதும். திவ்யாவே போட்டா டே சொல்லலாமா? திவ்யாவே போதும், கரெக்டாக இருக்கும். கார்த்தி 80 கிலோ 45 கிலோ கரெக்டாக இருக்கும். 100 கிலோ போட்டு 120 கிலோ ஓகேவா? கார்த்தி சொல்லுமா சம்மந்தம் பேசுமா? 80 × 40 120 கரெக்டாக இருக்கும். போடு. ஐயோ ஏய் ஆமாடா, அவனுக்கு ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அவன் யூடியூப் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ரீல்ஸ் என்ன கேம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாதாடா? தெரியாதேடா, எனக்கு தெரியாதுடா. பசங்க பேசிட்டு இருந்தாங்களா? எனக்கு தெரியாதேடா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டார்டிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது சோனிடா 50,000 மேலடா. ஏன்னா நல்லா கம்மியாக வரும். சோனி சொல்கிறேன்.
50,000 60,000 இருக்கிறத பத்தி பேசுங்கடா. ஏங்கடா கோபுரம் 15,000 மாறி தெரியுதுடா. அது கிட்டக்க இருக்கு, தூரமா இருக்க மாதிரி இருக்கு. கேமரா பார்த்தா தூரமா தெரியுது. அங்க அந்த சிலையில பாரு, நம்ம கண்ணுக்கு எவ்வளவு கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. நீங்களே ஏதோ சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. கலாச்சாரம் பரவாயில்ல, கடைசியில ஹாய் சொல்லு. ஏதோ திரும்பி ஏதோ சொல்லிட்டு போடா. போலா வேற ஏதாவது சொல்லுங்கடா. என்னங்கடா எப்ப பாரு இதுவே சொல்லிட்டு இருக்கீங்க. சிவன் चण्डताण्डवं तनोतु न शिव जटाकटाः सम्भ्रमग्धमन्मलिन्दगच्छन्ति लोलवीचिवल्लरी विराजमानवं जगद्दगद्दगज्ज्वलल्ललाटभट्टव्यापकैशोरचन्द्र. நம்ம வந்து கோயில் இருக்கும். கோயிலே இருக்கும். கோயில் இருக்கும். இந்த பக்கமும் கடல், அந்த பக்கமும் கடல், பின்னாடியும் கடல். அப்படியே இருக்கு இல்லையா? மேலே நம்ம மட்டும் தான் தெரியும். கோகர்னா போலியாடா? கடல் கோகர்னா இன்னும் கடல். கோகர்னா இன்னும் பங்கமா இருக்கும். கோகர்னால ஹோம் பீச் மட்டும் தான்டா. அங்கெல்லாம் ஒன்றும் பங்கமெல்லாம் இருக்காதுடா. என்ன தெரியுமா இருக்கும் வந்து வாங்கடா போலாம். அணில் பாடுறா வந்துச்சு பாரு. அங்க வர்ற மேல பாரு. அணில் வந்துருச்சு, ப்ளூ வந்துருச்சு. முட்டை மூக்கு மேல அப்படின்னு இப்போ டவுட் இருக்குண்டா. பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த கோயிலில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் போல? அமௌண்ட் போட்டால் என்ன அத்தனை சீட் வாங்கினா தான் பூஜை பண்ணுறாங்க. தீபாவளி காட்டுறாங்க. அதெல்லாம் இங்கே தவிர்க்க வேண்டிய செயல் கர்நாடகாவில். வெரி டிஸ்பாயின்மெண்ட். கண்டிப்பாக இந்த சாட்டையில் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஆமாம், போட்டுட்டேன். ஒரு மேலே போனால் ஏடா அர்ச்சனை பண்ணாட்டி பரவாயில்ல. இதுமாடா தீபாவளி கட்ட மாட்டாங்க அப்படியே சொல்லிட்டான்டா. நீங்களும் போய் எடுத்துட்டு வாங்க. அப்போ எத்தனை பேர் நின்று இருந்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஏமாற்றம். ஒரு 30 பேர் நின்றுருக்குமா? 40 பேர் இருக்கும். 30 பேர்த்துல 5 பேருக்கு மட்டும் காமிச்சா எப்படி இருக்குமா? 25 பேர்த்தோட மனநிலைமை. இப்போ உண்மையான எப்படி தம்பி சோசியல் மீடியா மெசேஜ் சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு தெரியல. பெரிய லைஃப் தான் சொல்லணும். ஓ நீ இப்போ காது வலிக்கு கட்டினாலும் எவனும் கேட்க மாட்டேன்னு காதுலேயே விட்டு போயிடுவானுங்க. நாட்டுக்கு நல்ல சொல்றது பெரிய மனுஷனா சின்ன மனுஷனும் இல்லை. சொன்னா போகுது. நான் சொல்றது வேணாம். நான் சொல்லிட்டேன்ல. ஐயோ நீ ஏதோ சொல்லு அப்படியே
ஏதோ பேசணும்னு பேசுறேன் நம்ம. இல்லை ஆனால் உண்மையாக ரியாலிட்டி என்னன்னா அது கரெக்டாக நம்ம எல்லாத்துக்கும் காமிச்சிருக்கணும், நிஜமாக கொடுத்துருக்கணும். இல்லைன்னா அவர் அடுத்த காணிக்கு வாங்குறதுக்கு போயிருப்பாரு. நீங்க இங்க உட்காந்து ஒரு மயிறு வாங்க போறது இல்ல. போங்கடா டேய் போங்கடா. அடுத்து இன்னொரு 1000-2000 ரூபா போட்டிருப்பாரு இன்னொரு 10 அர்ச்சனைக்கு. இல்லைடா பின்னாடி நானா லைன்ல நிக்கிறதுக்கே போயிருக்கேன். நம்ம 800 எடுத்து வந்திருந்தா இதுல எப்படி ஏறி இருக்கு? 800 எடுத்து வந்து இதுல எப்படி ஏத்துறது? நம்ம 800 எடுத்து வந்து ஏறாது இந்த மேட்ல. ஒன்றும் இந்த மேட்ல ஏறுறது இறங்கி தள்ளுங்கடா. இறங்கி தள்ளுங்கடா. பீச்சில் கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டு போறப்போ எடுத்துட்டு அங்க போய் நிக்கிறக்கா? அது அந்த தண்ணியில் நடக்கிறதா கூட்டிட்டு போடா. ஏன்டா அழுவு பண்றீங்க? உண்மையா சொல்றேன். ஏய், ஒரு உருப்படியான ஒரு விஷயம். அவங்க மட்டும் அது மட்டும் தண்ணியில் நடக்கிறத மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இருக்குது மண்டே அதெல்லாம் கம்முனு இங்க இருக்கடா.